மீட்பெரும் சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிற்குரிய வார்த்தை, தேவன் என்று மாறாதவர், அவர் எக்காலத்திலும் நல்லவர். என்னுடைய ஆதார வசனம் நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டையும் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நாகமும் புஸ்தகத்துல அந்த நினிவே பட்டணத்தின் மேல தேவனுடைய நியாய தீர்ப்பு அறிவிக்கிற செய்தி. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணாரு, யோனாவை பார்த்தீங்கன்னா அவர் எச்சரிக்கை செய்தியோடு இந்த பட்டணத்தை அனுப்புறாரு. கிட்டத்தட்ட 40 நாளுக்குள்ள மனம் திரும்பாவிட்டால் அந்த பட்டணம் அழிஞ்சு போயிடும் என்பதை அதை கேட்ட நினிவேயின் மக்கள் பார்த்தீங்கன்னா மனம் திரும்பினதால் தேவன் அந்த பட்டணத்தை காப்பாற்றினார். அல்லேலூயா. வெகு சீக்கிரத்துல அந்த பட்டணம் ரொம்ப பொல்லாப்பானதாகவும் இழிவானதாகவும் மாறியதுனால நாகும் தீர்க்கதரிசியின் மூலமா தேவன் அதற்கு ஒரு முடிவான ஒரு நியாய தீர்ப்பை அளித்திருக்கிறார். ஆமென். அதன் பிறகுதான் பாபிலோனர்களால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது என்று நாகும் 1:7 வாசிக்கிறோம். தேவனுடைய நற்குணத்தை வலியுறுத்தியும் ஒரு அழகான வசனம், ஆண்டுடைய கோபாக்கினையையும் நியாய தீர்ப்பை அறிவிக்கிற 6 மற்றும் 8 வசனத்தின் மத்தியில தான் அது இடம் பெற்றிருப்பது ஆச்சரியமான ஒன்றாகும் சொல்லுகிறது. முதலாவது 7 வசனத்துல ஆண்டவரின் ஆழத்துவத்தையும் அவருடைய மாறாத தன்மையான சித்தத்தையும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவன் நல்லவரே என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. மல்கியா 3:6 நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று தேவன் கூறுகிறார். யாக்கோபு 1:17 சொல்லியிருக்கிறபடி அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை என்று கூறுகிறது. இரண்டாவது, இந்த வசனத்துல தேவன் பாதுகாப்பை நாம பார்க்கிறோம். நம்முடைய அடையாளம், நம்முடைய அரணும் ஆபத்து காலத்தில் அசைக்க முடியாத ஒரு கோட்டையுமா இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய உதவியை நாடி அவரிடத்தில் வந்தால் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை இன்று நமக்கு கொடுக்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா, தேவன் ஞானத்தை நமக்கு பெரிய ஆறுதலை தருகிறார். தேவன் நம்மை பற்றி எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஜபங்கள், கண்ணீர்கள், நம்முடைய ஆசைகள், ரகசியமான ஏக்கங்கள் அனைத்து ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவை அனைத்தும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது சொல்லி வாசிக்கிறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் தேவனே, நீர் நல்லவர் என்பது இன்று எனக்கு நினைவூட்டுவேன். ஆனால் நன்றி. எல்லாமே மாறினாலும் நீர் மாறாதவர். நீர் என்னை, என் பயங்களை, என் இருதய பாரத்தை, என் போராட்டங்களை அறிந்திருக்கிறீர். பலவீனத்தில் பலனையும் சோர்வில் நம்பிக்கையும் தோற்று போகும் போது தைரியத்தையும் நீ தருவீர் என்று உம்மை நம்ப எனக்கு உதவி